வணக்கம் நேயர்களே, இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதால் எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி நடவடிக்கை என மக்களவை செயலாளர் உத்பால் குமார் சிங் அறிக்கை. நாட்டுக்காக போராடுவதாக ராகுல் காந்தி கருத்து, எந்த விலையையும் கொடுக்க தயார் என சூளுரை. ராகுல் காந்தி பழிவாங்கப்படுவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஜனநாயகத்தை காக்க சிறைக்கு செல்லவும் தயார் எனவும் ஆவேசம். ஜனநாயக முற்போக்கு சக்திகள் மீது நடைபெறும் தாக்குதல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு கண்டனம். நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். நாடாளுமன்ற விதிகளை தொடர்ந்து மீறுபவர் ராகுல் காந்தி என பாஜக விமர்சனம். வயநாடு தொகுதி மக்கள் அவரிடம் இருந்து விடுதலை பெற்றுள்ளதாகவும் கருத்து. பொதுத் தேர்வு எழுத வராத மாணவர்களை மீண்டும் தேர்வு எழுதச் செய்ய நடவடிக்கை. சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். சென்னை மந்தைவெளியில் உள்ள சாலைக்கு மறைந்த பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் பெயர் சூட்டப்பட்டது. பெயர் பலகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொதுமக்களிடம் ஆருத்ரா நிறுவனம் 2438 கோடி ரூபாய் மோசடி செய்த விவகாரம். பாஜக மாநில நிர்வாகி ஹரிஷ் கைது. நடிகர் அஜித் குமாரின் தந்தை மணி உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. அஜித் குமார் இறுதிச் சடங்கு செலுத்திய நிலையில் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் உடல் தகனம். ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் கொள்ளையடித்த நகைகளை வாங்கியதாக ஒருவரிடம் விசாரணை. மீட்கப்பட்ட நகைகளை அடையாளம் காண ஐஸ்வர்யாவிடம் விசாரணை நடத்த திட்டம்.